இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் சொல்லலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் ரீசன் அவுட் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் வுட்ஸ் ரியாக்ஷன் நாட் ப்ரிஃபர்டு ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன் கண்டெய்னிங் ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், இல்லுஸ்ட்ரேட் யுவர் ஆன்சர் பை டேக்கிங் ஒன் எக்ஸாம்பிள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்களே ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க. வுட்ஸ் ரியாக்ஷனை வச்சு ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து சிந்தேஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணால் ஜஸ்ட் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தான் நமக்கு வந்து கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வுட்ஸ் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வுட்ஸ் ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ரியாக்டன்ல 2 கார்பன் இருந்தால் ப்ராடக்ட்லேயும் 2 கார்பன் தான் இருக்கும். ரியாக்டன்ல 4 கார்பன் இருந்தால் ப்ராடக்ட்லேயும் 4 கார்பன் தான் இருக்க முடியும். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்க்ரீஸ் பண்ணணும் ஆர் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு செலக்டிவாக சில ரியாக்ஷன் மட்டும் தான் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து இங்கே 11th 12th எல்லாத்தையுமே சேர்த்து நமக்கு வந்து 3 ரியாக்ஷன் தான் இருக்குது. அதில் ஒன்று வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வுட்ஸ் ரியாக்ஷன் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? அப்போ வுட்ஸ் ரியாக்ஷன் முதல்ல நம்ம வுட்ஸ் ரியாக்ஷன் நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். அப்போ வுட்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குளோரைடு வந்து எடுத்துக்கிறோம். மெத்தில் குளோரைடு ப்ளஸ் வந்து எப்படின்னா 2 சோடியம் ஆட்டம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ப்ளஸ் என்ன பண்ணலாம், இன்னொரு மெத்தில் குளோரைடு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? இன்னொரு மெத்தில் குளோரைடு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 NaCl வந்து நமக்கு வந்து வெளியே போயிடும். ஓகே, 2 NaCl நமக்கு வெளியே போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈத்தேன் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3 ஈத்தேன் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து வுட்ஸ் ரியாக்ஷன்றது. அப்போ அந்த வுட்ஸ் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி மீத்தேன் வந்து சிந்தேஸ் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, மீத்தேன் வந்து நம்மளால சிந்தசிஸ் பண்ண முடியாது. இது வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு வந்து இங்கே ஒரு ரியாக்டன்ல இதை நம்ம சிம்பிளாக நம்ம எப்படி எழுதலாம், 2 molecules ஆஃப் CH3Cl ப்ளஸ் வந்து 2Na which gives நமக்கு என்ன கிடைக்கும், ஈத்தேன் மாலிகுல் வந்து கிடைக்கும். CH3 வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2NaCl வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ல ஒரு கார்பன் எடுத்தால் ப்ராடக்ட்ல வந்து 2 கிடைக்குது. அப்போ இங்கே ரியாக்டன்ல 2 எடுத்தால் ப்ராடக்ட்ல வந்து 4 கிடைக்கும். ரியாக்டன்ல 3 எடுத்தால் ப்ராடக்ட்ல வந்து நமக்கு கிடைக்கும் 6 வந்து கிடைக்கும். அப்போ எல்லாமே ஈவன் நம்பராக தான் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ ஆட் நம்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, நாட் ப்ரிப்பேர்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட் நம்பர் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ ஆட் நம்பர் ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று ஆட் நம்பராக இருக்கணும், இன்னொன்று ஈவன் நம்பராக இருக்கணும். இல்லை, 2 மாலிகுல்ஸ் வந்து இருக்கு இல்லையா, ஒன்று ஆடாக இருக்கணும், இன்னொன்று நமக்கு என்ன ஈவனாக வந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கணும்னா ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் குளோரைடு வந்து எடுத்துப்போம். மெத்தில் குளோரைடு ப்ளஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா Na ப்ளஸ் நமக்கு என்னது Na, இங்கே நம்ம வந்து எத்தில் குளோரைடு வந்து எடுத்துப்போம். அப்போ Cl CH2 CH3. ஓகே, அப்போ இந்த 2 மாலிகுலையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா NaCl வந்து நமக்கு வந்து வெளில போயிடும். அப்போ NaCl வெளியே போயிட்டா இங்கே ஒரு கார்பன், இங்கே 2 கார்பன் கிடைச்சி நமக்கு என்ன கிடைக்கும், 3 கார்பன் அட்டம் இருக்கக்கூடிய ப்ரோப்பேன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு இல்லையா? அப்போ ஏன் நாட் ப்ரிஃபர்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம இந்த ரியாக்ஷன் நம்ம எப்படி எழுதலாம், CH3Cl ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம், CH2Cl ப்ளஸ் வந்து நமக்கு என்ன 2Na, 2 Na வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம வந்து உள்ள ஆட் பண்ண வேண்டியது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரியாக்ஷன் போடும்போது ஒரே ஒரு மாலிகுல்ஸ் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ண மாட்டோம். நிறைய மாலிகுல்ஸ், மோல்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோல்னு எடுத்துக்கிட்டாலே 6.023 × 10^23 மாலிகுல்ஸ். இப்போ நிறைய மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த எல்லாத்தையும் நீங்கள் உள்ள பீக்கரில் ஆட் பண்ணும்போது அப்போ இந்த 2 சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கிறோம், ஈத்தேன் கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ஒரு 2 மாலிகுல் நமக்கு ஆட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பியூட்டேனும் கிடைக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. CH3 CH2 CH3. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு வந்து ப்ரொப்பேனும் கிடைக்கும், அது போக நமக்கு வந்து ஈத்தேனும் கிடைக்கும், பியூட்டேனும் கிடைக்கும். அப்போ ப்ரொப்பேனை விட இந்த ஈத்தேன் பியூட்டேன் வந்து மாலிகுல் வந்து அதிகமாக கிடைக்கும். எப்போவுமே ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாட் ஃபேவரபிள். ஓகேவா? அப்போ நமக்கு தேவை ப்ரொப்பேன் தான். அப்போ ப்ரொப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரொப்பேன் மட்டும் நீங்கள் தனியாக எடுக்கிறதுக்கு பியூரிஃபை பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் எக்ஸ்பென்ஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால நமக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ராடக்ட் கிடைச்சா மோர் ஃபேவரபிள். நம்ம ப்ரொப்பேன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன்லாம் போட்டால் ப்ரொப்பேன் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ வுட்ஸ் ரியாக்ஷனை ஆட் நம்பர் இருக்கக்கூடிய ஆட் நம்பர் அல்கேன் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஃபேவரபிள். பட் ஈவன் நம்பருக்கு மட்டும்தான் அது பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் ஃபேவரபிள். அப்போ வுட்ஸ் ரியாக்ஷன் 2 டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஒன்று, மீத்தேன் வந்து சிந்தேஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் கண்டெய்னிங் கார்பன் ஹைட்ரோ கார்பன் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வுட்ஸ் ரியாக்ஷன்ல இருக்கு.